ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம டாப் 10 சீரியல் கில்லர்ஸை பத்தி பார்க்க போறோம். முதல்ல இந்த சீரியல் கில்லர்ஸ்னா யாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள வரலாம். ஒன்னு ரெண்டு கொலையை பண்றவன கொலைகாரன்னு சொல்லுவாங்க. ஆனா தொடர்ந்து கொலைகளை பண்றதே ஒரு பொழுதுபோக்கா வச்சிருக்கிறவன தான் சீரியல் கில்லர்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அதி பயங்கரமான ரொம்ப ஆபத்தான 10 சீரியல் கில்லர்ஸை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் பேக் டு தி நேசம் டாக்கீஸ். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். குழந்தைகள் சொன்னாலே ரொம்ப இனிமையானவங்க. குழந்தை பருவன்றது ரொம்ப அழகான நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். ஆனா இந்த குழந்தை பருவத்துல சில கொடூரமான வேலைகளை சில பேர் பார்த்து வச்சிருக்காங்க. அதுல மொதல் ஆள் டேவிட் பெர்கோவிஸ். இவருக்கு 100 பேர் இருக்கு. அவரோட பேரு சாம்சன். 1976 வருஷம் நைட்டு தன்னந்தனி நினைக்கிற ஒரு காருக்குள்ள இருந்த 6 லேடிஸை துப்பாக்கியால கொடூரமா சுட்டு கொண்டு இருக்காரு. இவர் ஏன் இப்படி ஒரு சைக்கோவா மாறினாரு? சின்ன வயசுல இருந்து அப்படி என்னதான் பண்ணிருக்காரு விசாரிச்சு பார்த்தா இவங்க அம்மா வளர்த்த செல்ல பிராணிகளை கொடூரமா கொண்டு இருக்காரு. இவங்க அம்மா வளர்த்த மீனை கொல்றதுக்காக மீன் தொட்டிக்குள்ள மோட்டர் ஆயில கொட்டி கவுத்துறது, அதுக்கப்புறம் அந்த மீன் எடுத்து ஊசியால குத்தி கொல்றது, நாய் சாப்பாட்டுல விஷத்தை வச்சு நாயை கொடூரமா கொல்றதுன்னு இப்படி ஒவ்வொரு உயிரினையும் கொன்னு அது மூலமா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. இவரோட 17 வயசுல ஆர்மியில வேலைக்கு சேர்றாரு. தன்னோட பிறப்பு சான்றிதழை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவரோட அம்மா உண்மையான அம்மா கிடையாது, வளர்ப்பு தாய் தெரிஞ்ச உடனே தன்னோட உண்மையான தாயை தேடி போறாரு. அவங்க இவரை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லாதனால இன்னும் கொடூரமான சைக்கோ கில்லரா மாறாரு. இப்படிதான் 1926 வருஷம் 6 லேடிஸை கொடூரமா சுட்டு கொண்டு இருக்காரு. அடுத்து 2வது சீரியல் கில்லரை பார்க்கலாம். இவரோட பேரு டெட் பண்டி. 1946 வருஷம் மேரேஜே ஆகாத ஒரு பொண்ணுக்கு குழந்தையா பிறக்கிறாரு. இந்த விஷயம் மட்டும் சொசைட்டிக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப அவமானமா இருக்கும். தன்னை தப்பா பேசுவாங்கன்னு அந்த லேடி என்ன பண்றாங்க, பிறந்த குழந்தையான டெட் பண்டிய தன்னோட சகோதரன் சொல்லி வளர வளர எல்லார்கிட்டயும் அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா அந்த லேடியோட அம்மா பாக்கும் தாத்தா பாட்டிக்கும் இந்த குழந்தை அந்த லேடியோட பையன் தான் அப்படின்னு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால இவனை ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையினால டெட் பண்டி வளர்ந்தனால இவனுக்கு லேடிஸ்னால சுத்தமா பிடிக்காம போயிருது. வளர வளர லேடிஸை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறான். காடுகள்ல புலிகளை பிடிக்கிறதுக்கு பயன்படுத்துற பொரிய ரோட்டோரங்கள்ல மறைவா வைக்கிறது. அதுல பெண்கள் குழந்தைகள் தெரியாம கால் வச்சு அடிபட்டு வழியில துடிக்கும் போது பார்த்து ரசிக்கிறான். இப்படி இவனால ஏகப்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற 3வது சீரியல் கில்லர் PDK ரேடர். இவர் ஒரு அன்பான கணவர், நல்ல அப்பா, சொசைட்டில மதிப்பு மரியாதை மிக்க ஒரு நல்ல நபர். இப்படி இந்த ஆளோட வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. மறைமுகமா PDKன்ற ஒரு சீரியல் கில்லர் தொடர்ந்து 10 பேரை கடத்தி சித்திரவதை பண்ணி கொடூரமா கொண்டு இருக்கான். அந்த PDK வேற யாரும் கிடையாது, இந்த ஆள் தான். இத போலீஸ் கண்டுபிடிச்சு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இவரை சுத்தி இருக்கிற ஆட்களுக்கும் சொல்றாங்க. யாருமே நம்பல. இந்த ரேடர்ன்றவர் ரொம்ப நல்ல மனுஷன், இவர் எப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாரு, கண்டிப்பா வாய்ப்பே இல்லைன்னு எல்லாருமே நம்ப மறுக்கிறாங்க. ஆதாரங்களை திரட்டி புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. 10 பேரை தொடர்ச்சியா கொலை பண்ண கொலைக்காரன் தான். இவனை பிடிச்சு விசாரிச்சதுல இவன் இப்ப மட்டும் கிடையாது, சின்ன வயசுல இருந்து இப்படிதான். இவனுக்கு 17 வயசு இருக்கும்போது இவனோட அம்மா பெட்ல இருக்கிற ஸ்பிரிங் கடியில கைய உள்ள விட்டுட்டாங்க. வழியில துடிச்சு கத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்களை காப்பாத்தி உதவாம அவங்க கத்துறத பார்த்து ரசிச்சிருக்கான். அந்த அளவுக்கு பெரிய சைக்கோவா இருந்திருக்கான். அடுத்து நாம பார்க்கக்கூடிய 4வது சீரியல் கில்லர் ஜெஃப்ரி டம்மர். 1991 இவன் தங்கியிருந்த அபார்ட்மெண்ட்ல வெட்டப்பட்ட மனித தலையும் மனித எலும்பு கூடையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1978 இருந்து 1991 வரைக்கும் கிட்டத்தட்ட 17 பேரை ஆண்கள் சிறுவர்கள் எல்லாத்தையும் கொடூரமா கடத்தி வச்சு கொலை பண்ணி அவங்களோட எலும்பு கூடை எடுத்து ரசிச்சு மெடல்ஸ் மாதிரி பெருமையா பார்த்து வச்சிருக்கான். இவனை பத்தி இவனோட அப்பா அவரோட சுயசரிதத்தில் என்ன இருக்காருன்னா, இவனுக்கு 4 வயசு இருக்கும்போது இவங்க வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு துர்நாற்றம் வந்திருக்கு. என்னன்னு போய் பார்த்தா ஒரு வாளி நிறைய எலும்ப வச்சு அதை வரிசையை எடுத்து பார்த்து உத்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். திடீர்னு அதுகளை பார்த்து வித்தியாசமா ரியாக்ஷன் பண்ணி கத்தி சிரிச்சிருக்கான். அந்த அளவுக்கு இவன் சின்ன வயசுல இருந்தே மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 5வது சீரியல் கில்லர் இயன் பிராடி. சின்ன வயசுல இருந்தே இவனுக்கு கிளாசிக்னு ஒரு மனநோய் இருந்திருக்கு. அடிக்கடி தன்னோட தலையை தரையில முட்டிக்குவான். இவனோட கூட்டாளியான மைராவும் கிட்டத்தட்ட 17 வயசுக்குள்ள இருக்கிற 5 பசங்களை கடத்தி கொன்னு கடலில் புதைச்சிருக்காங்க. இவங்களோட இன்னொரு நண்பனான டேவிட் ஸ்மித் அவனே இதுல கூட்டாளியை சேர சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க. அவன் இந்த 2 பேரை பத்தியும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி மாட்டி விட்டான். மாட்டி விட்டவன் போலீஸ் கிட்ட இவங்க 2 பேரை பத்தி என்ன சொல்லியிருக்கானா, சின்ன பசங்களை கொல்ற கோல பையன் தான். சொல்ல போனா அவன் மனுஷனே கிடையாது, வெளியே விட்டுறாதீங்க அப்படின்னு அந்த பையன் போலீஸ் கிட்ட அழுத்தி சொல்லியிருக்கான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 6வது சீரியல் கில்லர் ஐலீன் உர்னோஸ். இது வரைக்கும் பார்த்த சீரியல் கில்லர்ல ரொம்ப பரிதாபமான பொண்ணுனா அது இவ தான். ஏன்னா இவளோட சின்ன வயசுல இவ அவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சிருக்கா. ஒரு சின்ன குழந்தைய அபியூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு இந்த பொண்ணோட அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. இவளுக்கு 3 வயசா இருக்கும் போதே இவங்க அம்மா இதுக்கு மேல இவளை வளர்க்க முடியாது அப்படின்னு தன்னோட தாத்தா பாட்டி வீட்டுல விட்டுட்டாங்க. இந்த பொண்ணு வளர வளர அந்த தாத்தா ரொம்ப கொடுமைக்காரரா இருந்திருக்காரு. ஸ்கூலுக்கு போயிட்டு கொஞ்சம் லேட் ஆனாலும் பெரும்பாலும் அடிப்பாராம். நின்னா அடி உட்காந்து அடி இந்த பொண்ணை எதுக்கு எடுத்தாலும் கொடுமைப்படுத்திருக்காரு. இதனாலேயே இந்த பொண்ணு போதை பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கா. இந்த பொண்ணு சிகரெட்டுக்காக என்ன வேணா பண்ணுவா. இவ சைக்கோவா மாறினதுக்கு இவங்க அம்மா அப்பா தாத்தாவும் ஒரு காரணம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சீரியல் கில்லர் அலெக்சாண்டர் பிக்சஸ். இந்த ஆளுக்கு 4 வயசா இருக்கும்போது ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கும்போது தவறுதலா கீழே விழுந்து தலையில பலமா அடிபட்டுருது. அன்னையில இருந்து இவரோட குணம் முழுசா மாறி இருக்கு. இவர் எல்லாருமே செஸ் போர்டு கில்லர் தான் சொல்றாங்க. செஸ் போர்டுல 64 கட்ட இருக்கிற மாதிரி 64 பேரை கொடூரமா கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்காரு. 1991 கிட்டத்தட்ட 54 பேரை கொண்டு இருக்காரு. அதை பத்தின எந்த கவலை
கவலையும் இவர் கிடையாது. இவர் தான் அந்த சீரியல் கில்லர்னு பிடிச்சு விசாரிச்சதுல எதுக்காக இந்த கொலையை பண்ண விசாரிச்சா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கொலை பண்ணாத வாழ்க்கை, உணவே இல்லாத வாழ்க்கை மாதிரின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்லியிருக்கான். தலையில அடிபட்டல இருந்து கிறுக்கனா மாறிட்டான் போல. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சீரியல் கில்லர் எட் கெயின். இந்த எட் கெயின் மோசமானவனா இல்லையோ, இவனோட அம்மா இருக்கிறதுலே மோசமானவன். இந்த ஆள் இவ்வளவு பெரிய சைக்கோவா மாறினதுக்கு இவங்க அம்மா தான் ஒரு முக்கிய காரணம். இவருக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த உலகத்துல பிசாசுகள்னா பெண்கள் தான், பெண்கள் கிட்ட நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அவளுகளை மாதிரி மோசமானவளை பார்க்கவே முடியாது அப்படின்னு தப்பா சொல்லி கொடுத்துருக்கான். இதை கேட்டு கேட்டு வளர்ந்தனால ஒரு பெரிய சைக்கோவா வளர்ந்துருக்கான். பல ஆண்கள் கூட இந்த பையனை சின்ன வயசுல லேடிஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ண வச்சு தப்பா நடந்துக்க சொல்லி அதை பார்த்து ரசிச்சிருக்கா அந்த சைக்கோ லேடி. அந்த சைக்கோ லேடி இறந்ததுக்கு அப்புறம் கல்லறையில புதைச்சு வச்சு செத்து போன லேடிகளோட பணத்தை எடுத்து அந்த பணத்தோட தோலை வச்சு ஒரு வித்தியாசமா ட்ரெஸ் தச்சு ஒரு ஊரையே பயமுறுத்தி இருக்கான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சீரியல் கில்லர் ஹென்றி லீ லூகாஸ். இந்த சீரியல் கில்லரால கிட்டத்தட்ட 41 பேர் கொடூரமா இறந்து போயிருக்காங்க. ஆனா இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, கணக்குல வந்தது மட்டும் தான் 41 பேரு, ஆனா கணக்குல வராம இன்னும் 100 பேர் இருக்கலாம்ன்றாங்க. அந்த அளவுக்கு இவன் ஒரு மோசமான சீரியல் கில்லர். இவனோட வாழ்க்கையில அப்படி என்னதான் நடந்துச்சு நம்ம பார்க்கலாம். 1936 வருஷம் இவர் பிறந்ததுக்கு அப்புறம் இவரோட வாழ்நாள்ல ரொம்ப மோசமான வாழ்க்கைனா தன்னோட குடும்பத்து கூட இருந்ததான்னு அடிச்சு சொல்றாரு. இவனோட அம்மா இவன் சின்ன வயசா இருக்கும் போதே ரொம்ப அடிச்சு துன்புறுத்தி ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களாம். தன்னை ஒரு நாயோட கேவலமா நடத்துவாங்களாம். இவனோட 20 வயசுல இவன் கூட பிறந்த சகோதரனே இவனோட கண்ணை பலமா தாக்கியிருக்கான். அது முதலுதவி கொடுத்து சரியா கவனிக்காதனால சீல் பிடிச்சு ஒரு கண்ணே போயிருக்கு. இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் இவனுக்கு மனுஷங்க மேல ஒரு வெறுப்பு வந்திருக்கு. பாக்குற எல்லாத்தையும் கொடூரமா சித்திரவதை பண்ற ஒரு பெரிய கொலைகாரனா மாறி இருக்கான். இப்ப நம்ம பார்த்த சீரியல் கில்லர்ஸ்லயே ரொம்ப மோசமான சீரியல் கில்லர் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.